Hello friends, welcome to IKLAS Online Academy. In the class, we will geography rotation and revolution அதோட module 2 பார்க்க போறோம். So last classல நம்ம வந்து solar system module 1ல வந்து solar system சூரியன் எப்படி சூரியன் சந்திரன் அத பத்தின எல்லா விதமும் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம வந்து rotation and revolution அதாவது மெயினா நம்ம பூமிக்குள்ள நம்ம solar systemக்குள்ள நம்மளுடைய பிரபஞ்சத்துல நம்ம solar systemக்குள்ள வந்து இருக்கிற பூமியில வந்து எப்படி rotation and revolution நடக்குது plus பூமியோட சில முக்கிய அம்சங்கள் அத பத்தி நம்ம பார்க்க போறோம். So first நம்ம வந்து rotation and revolutionக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பூமியை பத்தின ஒரு சில பேசிக் இது நமக்கு தெரியணும். So பூமியில நமக்கு வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. latitudes and longitudes அப்படினு சொல்லி ரெண்டு லைன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த latitude and longitude என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா பூமியில வந்து ஒரு சில இத நம்ம வந்து ஒரு சில இடத்தை வந்து குறிக்கிறதுக்காக அதாவது நம்ம பூமியில வந்து ஒரு இடத்தை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படினா அந்த இடத்தை சொல்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு அட்ரஸை வந்து நமக்கு ஜியோகிராபிக்கல்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படினா அந்த latitude and longitude வச்சு அந்த அட்ரஸ் சொல்லுவாங்க. நீங்க வந்து Google Maps, GPS லொகேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த latitude and longitude வச்சு தான் யூஸ் பண்றாங்க. சோ latitude and longitude என்ன அப்படினா இந்த மாதிரி ஆக்சுவலா லைன்ஸ் எதுவும் பூமியில கிடையாது. இது வந்து நம்மளே வந்து ஜஸ்ட் கற்பனையில வந்து இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு அந்த லைன்ஸ் இருந்திருந்தா அது எங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்திருக்கும். சோ ஒரு இமேஜினரி லைன்ஸ் தான் இது எல்லாமே. சோ இந்த இமேஜினரி லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் latitudes அப்படின்னு எடுத்தோம்னா இந்த latitudes longitudes மெயின் டிஃபரன்ஸ் ஒன்னு பாத்துக்கோங்க. இந்த longitude அப்படினா இந்த லாங் அப்படின்னு வருதா அதனால இந்த longitude அப்படிங்கறதெல்லாம் லாங்கா வர்றதுனால மேலே கீழே இப்படி வர்ற மாதிரி இருக்கும். சோ latitudes இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் இப்படி வந்து நேரா ஹரிசான்டலா போற மாதிரி இருக்கும். சோ longitude அப்படிங்கிறது மேல இருந்து கீழே வரக்கூடிய லைன்ஸ் அது latitudeங்கிறது சரிசமமா இப்படி போகக்கூடிய லைன்ஸ். சோ இத longitude அப்படிமோ இத latitude அப்படினு சொல்லுவோம். சோ இத வந்து நம்ம latitude LAT அப்படினு வரும். இதை வந்து நம்ம longitude அப்படினு சொல்றோம். சோ இப்போ இந்த latitude அப்படினு சொல்றதுல வந்து என்னன்னா நம்மளோட பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படினா இப்போ வந்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த இதுல வந்து நம்ம பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த பூமியை வந்து ஒரு பந்து மாதிரி வச்சுக்கிட்டு சோ இத வந்து அங்கங்க நம்ம கட் பண்றதா வந்து latitudes அப்படினு சொல்றோம். சோ பூமியிலேயே பெரிய latitude எதுனா எந்த ஒரு latitude எந்த ஒரு லைன் வந்து பூமியை சரிபாதா ஒரு கிரிக்கெட் பாலை வந்து நடுவுல சென்டர்ல கட் பண்ணா எப்படி ரெண்டா கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணதோ அததான் வந்து நம்ம பூமியோட சென்டர் பார்ட்ல கட் பண்ற அந்த latitude பேரை தான் நம்ம வேற என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பூமியை வந்து ஈக்குவலா பிரிக்குது அப்படிங்கிறதுனால அதை ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்றோம். அது 0 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த 0 டிகிரில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல போக இந்த 0 டிகிரில ஆரம்பிச்சு மேல போக வந்து அதை நார்த் அப்படிங்கிறோம். ஏன்னா மேல போகுது அப்படிங்கிறதுனால நார்த் அப்படிங்கிறோம். அதே அந்த 0 டிகிரில இருந்து கீழே போக அதை வந்து சவுத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அதனால மேல 0ல இருந்து அப்படியே ஒவ்வொரு டிகிரியா மேல போறோம். மேல போய் 90 டிகிரி வரைக்கும் நம்ம கொண்டு போறோம். அதாவது நீங்க ஒரு கிராஃப் நீங்க மேத்ஸ்ல பார்க்கக்கூடிய கிராஃப் பேப்பர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிராஃப் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி அந்த கிராஃப் பேப்பர்ல வந்து நடுவுல வந்து ரெண்டு லைன் வந்து இருக்கும். அதாவது நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நடுவுல வந்து ஒரு பிளஸ் மாதிரி ரெண்டு லைன் இருக்கும். இதுல சென்டர் பார்ட்ட 0 டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 0 டிகிரில இருந்து மேல போக ஒரு இது கால்குலேஷன் சொல்லுவாங்க. அதே கீழே வர அது மைனஸ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 0ல இருந்து ரைட் போகும்போது ஒரு கால்குலேஷன் வரும். அதே இதுல இன்னொரு சைடு போகும்போது அது வந்து மைனஸ்ல வரும். சோ இதே மாதிரி பூமியை ஒரு பந்து மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடிய latitude அது வந்து ஏன்னா latitudeங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் latitudeங்கிறது பூமியை கட் பண்ணும். அதனால அந்த சென்டர் பார்ட்ல இருக்க latitude அதான் பெரிய latitude அதாவது பூமியை சரிபாதியா கட் பண்ணக்கூடிய latitude. அந்த latitude தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது 0 டிகிரின்னு எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து மேல போக வந்து அதை டிகிரிஸா வந்து பிரிச்சுக்கிறாங்க. சோ அப்படி பிரிக்கும் போது நமக்கு வந்து மேல வந்து ரெண்டு முக்கியமான ஒரு சர்க்கிள் சொல்றாங்க. இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளைமேட் படிக்கும்போது தெரியும். ஏன்னா இந்த சர்க்கிள் இந்த டிகிரியை வச்சுதான் வந்து நம்ம வந்து உலகத்தோட கிளைமேட்டை வந்து ஈஸியா நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். ஈஸியா நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த மாதிரி வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ அதுல அந்த இது ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டாபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது 23 அதாவது 23.5 டிகிரி. டாபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது 23.5 டிகிரில இருக்கு. அடுத்து ஆர்டிக் சர்க்கிள் அப்படிங்கிறது மேல வந்து 66.5 டிகிரில வரும். அதே மாதிரி சவுத்ல பார்த்தோம்னா டாபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிங்கிறது வந்து 23.5 டிகிரி சவுத் அப்படின்னு வரும். அதே கீழே வந்து அண்டார்டிக் சர்க்கிள் கீழே நமக்கு அண்டார்டிகா இருக்கு. அதனால வந்து கீழே அண்டார்டிக் சர்க்கிள்ங்கிறது 66.5 டிகிரி சவுத்ல வரும். சோ பூமியோட நம்ம latitudes பார்த்தோம் அப்படின்னா 5 latitude நமக்கு வந்து 5 மெயின் இம்பார்ட்டன்ட் latitudes நம்ம பிரிக்க முடியும். அதாவது ஈக்குவேட்டர் நீங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேட்டர் 1 அடுத்து டாபிக் ஆஃப் கேன்சர் அடுத்து வந்து ஆர்டிக் சர்க்கிள். அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா ஈக்குவேட்டர் கீழே 2 இருக்கும். அதாவது டாபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள். சோ மொத்தமா வந்து அந்த 5 latitudes நம்ம பிரிக்கிறோம். அந்த 5 latitudes வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது எல்லாம் latitude. அதே நம்ம longitude வந்து அப்படின்னா longitudeல வந்து எல்லாமே நமக்கு வந்து சரியான ஒரு இதுல மேல இருந்து கீழே நம்ம போடும்போது எல்லாமே சரியான ஒரு சைஸ்ல பூமியை பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்க இங்க டயகிராம்ல பாருங்க. இந்த டாபிக் ஆஃப் கேன்சர் வந்து 23.5 டிகிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த டாபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரில இங்க நான் கட் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேட்டர்ல இருக்கக்கூடிய லைனை விட ஈக்குவேட்டர்ல வந்து அதிகமான ஏரியாவை நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா டாபிக் ஆஃப் கேப்ரிகான்ல கொஞ்சம் கம்மியா தான் கட் பண்ற மாதிரி இருக்கும். அதே இது மேல ஆர்டிக் சர்க்கிள் போனோம்னா இன்னும் கம்மியா தான் நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். சோ latitudes பொறுத்த வரைக்கும் வந்து ஈக்குவேட்டர் தான் பெரிய latitude இருக்கும். மத்ததெல்லாம் நமக்கு ஏன்னா பந்து மாதிரி இருக்கிறதுனால மேல போக நம்ம வந்து கம்மியான ஏரியாவை தான் கட் பண்ற மாதிரி இருக்கும். அதே கீழே வந்தால் அதே மாதிரி கம்மியான ஏரியாவை கட் பண்ற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஈக்குவேட்டர் மட்டும் தான் வந்து நிறைய
ஏரியாவை நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேல இருந்து கீழ் வரக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து சரிசமமா எந்த பக்கம் கட் பண்ணாலும் வந்து சரிசமமா கட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்து மேல இருந்து கீழே வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை எல்லா பக்கமும் உரிக்கிற மாதிரி சரிசமமா கட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதை லாங்கிடியூட் அப்படின்னு சொல்றோம். சோ லாங்கிடியூட பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான லாங்கிடியூட வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து முக்கியமா வந்து லாங்கிடியூட்ல வந்து 0 டிகிரி, ஏன்னா மேல இருந்து கீழே வர்றதுனால வந்து 0 டிகிரி லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லுவாங்க. அந்த 0 டிகிரி லாங்கிடியூடுங்கிறது வந்து எங்க சொல்றாங்க அப்படின்னா கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீன்விச் மெரிடியன் அப்படிங்கிறது இது வந்து லண்டன்ல இருக்குது, அதாவது இங்கிலாந்து யூகேல இருக்குது. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா இங்க ஒரு லெபார்டரி இருக்கு, கிரீன்விச்னு சொல்லி ஒரு லெபார்டரி இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லெபார்டரியை தான் வந்து பூமியோடைய மையப்பகுதி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து பால் மாதிரி பூமி இருக்கிறதுனால வந்து இப்ப சப்போஸ் பால் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா வந்து சென்டர்ல ஒரு இடத்த வந்து எங்க வந்து மேக்ஸிமம் நம்ம கட் பண்ண முடியுமோ அது 0 டிகிரி ஈக்குவேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா நம்ம மேல இருந்து கீழே கட் பண்ணும்போது எங்க கட் பண்ணாலும் சரிசமம் தான். சோ அப்ப வந்து மேல இருந்து கீழே நம்ம எப்படி எந்த ஆங்கிள் கட் பண்ணாலும் சரிசமமா இருக்கிறதுனால வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து கால்குலேஷனுக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். சோ அதை 0ல இருந்து ஆரம்பிச்சாதான் மத்த கால்குலேஷன் நம்மளால ஈஸியா போக முடியும். அதனால அதை வந்து லண்டன்ல இருக்க ஒரு ஏரியா வந்து கிரீன்விச் மெரிடியனை வந்து 0 டிகிரி அப்படின்னு வச்சுட்டாங்க. 0 டிகிரில இருந்து இந்த பக்கம் அதாவது வந்து நம்மளுடைய வந்து ஈஸ்ட் பக்கம் போகும்போது வந்து ஈஸ்ட் பக்கம் போறது எல்லாமே வந்து 0 டிகிரில இருந்து அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். பாத்தீங்கன்னா வந்து 0க்கு அப்புறம் வந்து 20 டிகிரி, 40 டிகிரி, அப்புறம் 80 டிகிரி, 120 டிகிரி அப்படின்னு சொல்லி அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி இது எல்லாமே ஈஸ்ட் சைடுல வந்து ஆட் ஆகிட்டே போகும். அதே மாதிரி நம்ம வெஸ்ட் சைடுல போகும்போது அதே மாதிரி வெஸ்ட்லயும் ஆட் ஆகிட்டே போகும். எப்படி வந்து நமக்கு பூமியில இருந்து நார்த் சவுத்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி வெஸ்ட் ஈஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து இங்க நான் வந்து பிரிச்சு சொல்லிடுறாங்க. சோ பூமியில வந்து ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா பூமியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்தியா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இந்த அதாவது 0 டிகிரில எத்தனை டிகிரி ஈஸ்ட்ல இந்தியா இருக்கு, அதே மாதிரி வந்து 0 டிகிரி ஈக்குவேட்டர்ல இருந்து எத்தனை டிகிரி நார்த்ல இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம இந்தியாவை சொல்லிட முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து இந்தியாவை ஜெனரலா சொல்லும்போது இந்தியா நமக்கு இந்த வேர்ல்டு மேப்ல பார்க்கும்போது இந்த லொகேஷன்ல தான் இருக்குது இந்தியா. சோ தோராயமா இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவேட்டர் 0 டிகிரி இங்க இருக்குது. இந்த 0 டிகிரிக்கு மேல இந்தியா இருக்கு. அப்ப 0 டிகிரிக்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து என்ன ஆயிடும், 0 டிகிரிக்கு மேல இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சோ நார்த் ஆயிடும். சோ இந்தியா நார்த்ல இருக்கு. இப்ப வந்து இந்தியா வந்து நார்த் சவுத் பொறுத்தவரைக்கும் நார்த்ல இருக்கு. ஓகே, இந்தியா வெஸ்ட் ஈஸ்ட் பொறுத்தவரைக்கும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதான் நமக்கு 0 டிகிரி வந்து நமக்கு பிரிக்கிறது. சோ 0 டிகிரிக்கு இங்கிட்டு இருக்கிறது எல்லாமே வெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ அப்ப வந்து இந்தியா ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன்ல இருக்கு. அப்போ உலகத்தோடைய நார்த் ஈஸ்டர்ன் சைடுல வந்து இந்தியா இருக்கு அப்படிங்கிற சொல்லிடும். அதே வந்து அமெரிக்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உலகத்துடைய அதாவது யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துடைய நார்த் வெஸ்ட் சைடுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கு. அதே வந்து சவுத் அமெரிக்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம், சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் வந்து உலகத்துடைய மேஜர் பார்ட் வந்து சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் மேஜர் பார்ட் வந்து உலகத்துடைய சவுத் வெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்படிதான் வந்து உலகத்துல ஒரு லொகேஷன் நம்ம சொல்றதுக்கு ஈஸியா சொல்றதுக்காக தான் இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பிரிச்சிருக்கோம். சோ லாங்கிடியூட் அப்படிங்கும்போது லாங் அப்படின்னு வரதுனால மேல இருந்து கீழே இருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. சோ இப்போ இந்தியாவை பிரிக்கும்போது நமக்கு எக்ஸாக்ட்டா இந்தியாவோட லொகேஷன் தெரியணும். இது நமக்கு ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சில வரக்கூடிய क्वेश्चन. சோ இந்தியாவோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை எக்ஸாக்ட்டா இப்ப நான் சொன்னது வந்து ஜெனரலா சொல்றேன், அதை எக்ஸாக்ட்டா நம்ம பிரிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 0 டிகிரில இருந்து மேல இருக்கா, சோ நார்த்ல இருக்கு. எவ்வளவு டிகிரி நார்த்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து 8 டிகிரி 4 மினிட் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 டிகிரி 4 மினிட் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மினிட் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த்ல இருக்கக்கூடியது. சோ இந்த நார்த்ல இருந்து மேல எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுது, இந்த 8 டிகிரி 4 மினிட் நம்ம சொல்றது வந்து எக்ஸாக்ட்டா தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரியை சொல்றது. சோ அது மேல ஹையஸ்டா வந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம காஷ்மீர்ல பார்க்கணும். அதை வந்து நம்ம 37 டிகிரி 6 மினிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 37 டிகிரி 6 மினிட் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்தியா வந்து நார்த்தன் சைடுல போகுது. அதாவது இது இந்தியாவுடைய மேலிருந்து கீழ் வரக்கூடிய வரைபடம். ஆனா அது வந்து நம்ம மேலிருந்து கீழ் வரன்னு சொல்லும் போது வந்து நமக்கு 0 டிகிரில இருந்து போறதுனால வந்து கீழே தான் நம்ம முதல்ல சொல்லணும். அதனால ஏன்னா கீழே ஸ்டார்டிங் 0 வந்து 1 2 3 தானே வரும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து 8 டிகிரி நமக்கு வந்ததுனால 8 டிகிரி 4 மினிட் நார்த் லாட்டிடியூட் டு மேல வந்து 37 டிகிரி 6 மினிட் வந்து நார்த் லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது லாட்டிடியூட சொல்றோம். இப்போ அதே மாதிரி லாங்கிடியூட்ல இந்தியாவுடைய இந்த சைடு வைஸா இந்தியா எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து இப்ப வந்து 0 டிகிரில இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு தான் நமக்கு வந்து முதல்ல வரும். சோ வந்து 68 டிகிரி 7 மினிட் ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி 27 மினிட் ஈஸ்ட். சோ இந்த டிகிரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க பாத்துக்கோங்க. இந்த லெவல்ல வந்து இந்தியா இருக்கு. இதான் இந்தியாவோட எக்ஸாக்ட் லொகேஷன். சோ இது வந்து இந்தியாவோட லொகேஷனா இருக்கும்போது இந்தியாவோட டைம் மேப் அப்படின்னு சொல்லி அதாவது டைமை நம்ம கால்குலேட் பண்றதுக்காக நம்மளோட நேரத்தை வந்து நமக்கு சொல்லும் போது நம்ம நீங்க செல்போன்லயோ இல்ல வந்து ஏதாவது உங்களுடைய சிஸ்டம்லயோ டைமை செட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ஜிஎம்டியை செட் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய ஜிஎம்டி எவ்வளவு இருக்கு, ஜிஎம்டில இருந்து நீங்க எவ்வளவு லொகேஷன்ல இருக்கீங்க செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க பாத்திருப்பீங்க, இது பிராக்டிகலா நம்ம பாத்திருப்போம். +530 அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம ஆட் பண்ணுவோம் நம்மளோட செல்போன்ல இல்ல நம்ம சிஸ்டம்ல வந்து டைமை வந்து எங்க ஒரு டிஜிட்டல் இதுல டைமை செட் பண்ண சொல்றாங்களோ அப்ப +530
530 அப்படின்னு ஆட் பண்ணுவோம். இந்த பிளஸ் 530ங்கிறது என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது, இவங்க டிகிரியை வச்சு, அதாவது 0 டிகிரில இருந்து டிகிரியை வச்சு ஒவ்வொரு தடவை வர வர வந்து அதை எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படிங்கறதுனால வந்து அதை வந்து கொண்டு போவாங்க. அதாவது நம்ம கிரீன்விச் மெரிடியன் 0 டிகிரில இருந்து 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கிறோம், அதனால பிளஸ் 530. அதே கிரீன்விச் மெரிடியன்ல இருந்து, அதாவது இந்த பக்கம் நம்ம ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கனால பிளஸ் 530ல இருக்கும். அதே வெஸ்டர்ன் சைட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா மைனஸ்ல வருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஏன் இது பிளஸ் மைனஸ் அப்படின்னா வந்து சூரியன் உதிக்கக்கூடிய டைம் பீரியட வச்சுதான். கிரீன்விச்ல சூரியன் உதிக்கிறதுக்கு 5.5 மணி நேரம் முன்னாடியே வந்து இந்தியாவுல சூரியன் உதிச்சிடும், அதுதான் வந்து நம்ம பிளஸ் 530 அப்படிங்கிறோம். ஆனா கிரீன்விச்ல உதிச்சு 5.5 மணி நேரம் கழிச்சு, 5.5 மணி நேரம் 10 மணி நேரம் கழிச்சு தான் அமெரிக்காவுல சூரியன் உதிக்கும். ஏன்னா கிரீன்விச்ல இருந்து அமெரிக்கா வந்து பின்னாடி இருக்குது, பின்னாடி இருக்கிறதுனால சூரியன் வந்து அப்ப சூரியன் வந்து முதல்ல இந்தியாவுல உதிச்சிடும், அதுக்கப்புறம் வந்து கிரீன்விச் 0 டிகிரிக்கு வரும், அதுக்கப்புறம் தான் வந்து அமெரிக்காவுக்கு வரும். சோ சூரியனோட உதயம் பார்த்தோம்னா சூரியனோட ரேஸ் வந்து இந்த மாதிரியே தான் டுவர்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா பூமி வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் சுத்துறதுனால சூரியனோட ரேஸ் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். சோ அதனாலதான் வந்து நம்ம பிளஸ் 530 அப்படின்னு சொல்றோம். அந்த பிளஸ் 530 நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய மேப்லயே நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. சூரியன் வந்து நார்த் ஈஸ்ட்ல உதிக்கிறதுக்கும் நம்மளுடைய குஜராத்ல உதிக்கிறதுக்குமே 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. சோ இந்த வித்தியாசத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரே ஒரு லிமிட்ல கொண்டு வர்றதுக்காக, இந்த வித்தியாசம் வந்து குழப்பம் வராம செட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட சென்டர் பார்ட்டா ஒரு இடத்தை எடுத்து அதை நம்ம வந்துட்டு நம்மளுடைய மெரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு 82.5 டிகிரி, இதோட லெவல் பாத்தீங்கன்னா 82.5 டிகிரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு 82.5 இருந்து 82.5 டிகிரின்னு சொல்லி நம்மளுடைய மெரிடியன் ஒரு செட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த 0 டிகிரில இருந்து வரும்போது இந்த 82.5 வரக்கூடிய இந்த டிகிரி தான் வந்து நமக்கு நம்மளோட டைம் ஜோனா வச்சிருக்கோம். நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு ஐஎஸ்டி டைம் ஜோன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சோ இங்க இருந்து இந்த டிகிரிக்கு வரக்கூடிய டைம் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து டிகிரில சொல்லும்போது 82.5 அப்படின்னு சொல்றோம். 0 டிகிரில இருந்து 82.5 டிகிரி தள்ளி இருக்கும். ஏன்னு கேட்டா இங்க 68 டிகிரி, இங்க 97 டிகிரி, ரெண்டுக்கு நடுவுல வந்து 82.5 டிகிரிங்கிற மாதிரி ஒரு செட் வச்சிருக்கோம். சோ டிகிரில சொல்லும்போது 82.5 டிகிரி, அதே டைம் பீரியட்ல சொல்லும்போது 5.5 மணி நேரம் முன்னாடி, அதனால பிளஸ் 530 அப்படின்னு சொல்றோம். சோ இதான் இந்தியாவோட லொகேஷன், இந்தியாவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ். இதே நம்ம வந்து நம்ம லொகேஷன் வந்து சென்னையில எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா அது லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வச்சு நம்ம சொல்லிடுறோம். சோ இதுதான் நம்மளுடைய மேப்ஸ், மேப்பிங் சிஸ்டம், ஜிபிஎஸ், இது எல்லாத்துலயுமே வந்து இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு தான் ஈஸியா வந்து நமக்கு பிரிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இது இந்தியால, அதாவது இது வந்து உலகத்துல கூட ஒரு இமேஜினரி லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் கண்டினியூ பண்ணோம்னா இது நமக்கு வந்து ஈஸியா நமக்கு புரியும். சோ இப்போ ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொட்டேஷன் அப்படின்னா பூமியோட சுழற்சி, பூமி சுத்துறது, பூமி தன்னைத்தானே சுத்துறது, அது வந்து ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெவல்யூஷன் அப்படின்னா பூமி வந்து சூரியனை சுத்தி வருது, இதை வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து நிலாவும் பாத்தீங்கன்னா நிலாவும் வந்து அதுவும் ரொட்டேட் ஆயிட்டு வந்து அது வந்து நம்ம இதையும் வந்து அதாவது நம்மளுடைய எர்த்தையும் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு, பூமியை வந்து நிலா சுத்தி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பூமி என்ன பண்ணுது அப்படின்னா பூமி தன்னைத்தானே ஒரு ரொட்டேஷன் சுத்திக்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்துல பூமி வந்து சூரியனையும் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. சோ இத ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம், இத ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இப்போ ஆனா இந்த ரொட்டேஷன் ரெவல்யூஷன் சைமல்டேனியஸா நடக்குது, அதாவது தன்னைத்தானே சுத்திக்குது அதே சமயத்துல வந்து சூரியனை சுத்தி வருது. சோ இந்த ரொட்டேஷன் தன்னைத்தானே சுத்திக்கக்கூடிய இதான் வந்து ஒரு நாள், ஒரு டே அப்படின்னு சொல்றோம். இந்த டேல தான் நமக்கு வந்து ரெண்டு இருக்கு, 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு, டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு நாள் அப்படின்னு சொல்றதுல வந்து டே டைம் 12 மணி நேரம், 12 மணி நேரம் இரவு, மொத்தம் ரெண்டையும் சேர்த்து 24 மணி நேரம் நம்ம சொல்றோம். சோ இது தன்னைத்தானே சுத்தும் போது, அதே பூமியை வந்து மொத்தமா வந்து பூமி வந்து சூரியனை மொத்தமா சுத்தி வரும்போது அதை 365 நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாக்டா வந்து 12 மணி நேரம் பிளஸ் 12 மணி நேரம் 24 மணி நேரத்துல பூமி வந்து தன்னைத்தானே சுத்திக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. 23 மணி நேரம் அண்ட் 56 நிமிஷம் வந்து அதாவது கிட்டத்தட்ட 4 நிமிஷம் வந்து குறைவாவே வந்து தான் பூமி சுத்துது. சோ இந்த 4 நிமிஷம் வந்து ஆட் ஆகி வரும்போது தான் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ஆட் பண்ணி சம்மப் பண்ணி தான் என்ன பண்றோம், லீப் இயர்னு ஒரு எக்ஸாக்ட் அடிஷனலா ஒரு டே. ஏன்னா இது வந்து இப்ப 4 நிமிஷம் வந்து ஒவ்வொரு நாள் குறையுது அப்படின்னா 365 நாள்ல 4 நிமிஷம் எவ்வளவு ஆச்சு. சோ அந்த மாதிரி வந்து 365 நாளுக்கு 4 நிமிஷம் குறையுது. இதே மாதிரி 4 வருஷத்துக்கு வந்து 4 நிமிஷம் குறைஞ்சு வந்துச்சுன்னா அந்த 4வது வருஷம் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, லீப் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ப அந்த 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஈக்குவல் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் டைமை கால்குலேட் பண்றது வந்து கரெக்டா இருக்கும். அதனாலதான் அந்த லீப் இயர் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிருக்காங்க. சோ இதான் நமக்கு ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன்ல இருக்கக்கூடிய விஷயம். சோ நமக்கு ரொட்டேஷன் ரெவல்யூஷன் தெரியும், தன்னைத்தானே ரொட்டேஷன் பண்ணும்போது தான், தன்னைத்தானே பூமி வந்து சுத்திக்கும் போது தான் டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் வருது. அதே ரெவல்யூஷன் பண்ணும்போது தான், சூரியனை சுத்தி வரும்போது தான் சீசனல் டிஃபரன்ஸ் வருது. சோ இந்த ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷனோட நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இதோட வந்து ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன்ல வந்து பூமி எப்படி சுத்துது அப்படின்னா பூமி வந்து இதே மாதிரி வந்து இப்படியே ரொட்டேட் பண்றது கிடையாது.
அதுக்கு பதிலா பூமி வந்து கொஞ்சம் சாஞ்சு இருக்குது. இந்த சாஞ்சு இருக்கிறது தான் வந்து, அதாவது பூமி நேரா இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருக்கணும், ஆனா இப்படி நேரா இருந்தா இப்படி இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லாம 23 டிகிரி சாஞ்சு இருக்குது. அந்த 23 டிகிரி சாஞ்சு இருக்கிறது தான் பூமி இப்படி சுத்தாம இப்படி சாஞ்சு இப்படி சுத்திக்கிட்டு இருக்குது. சோ அதனால வந்து பூமி இப்படி சுத்துற மாதிரி தான் நமக்கு தெரியுது. சோ அதுதான் நம்ம இங்க வந்து ரொட்டேஷனல் இதை வந்து காட்டுறோம். சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பூமி வந்து சாய்வா இருக்குது, 23 டிகிரி சாஞ்சு இருக்குது. சாஞ்சு அந்த மாதிரி சுத்து இப்படிதான், அதாவது இப்படி சுத்தல, பூமி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு சாஞ்சு 23 டிகிரி சாஞ்சு இந்த மாதிரி சுத்துது. சோ அந்த மாதிரி சுத்திக்கிட்டு அந்த ரொட்டேஷன் ஆக்கிட்டு சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்குது. சோ இத வந்து இந்த 23.5 டிகிரி தான் பூமியோட டில்டேஷன் அப்படின்னு சொல்லி 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஆர்டிக் சர்க்கிள் பார்க்கும்போது 23 டிகிரி 23.5 டிகிரி தான் சொன்னோம். அது ஏன்னு கேட்டா இது ரெண்டுமே சின்க்ரோனைஸ்டா இருக்கும். அது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளால வந்து கிளைமேட்டை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதுல சொல்றதான். சோ இப்ப பூமி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு டே அண்ட் நைட் வேரியேஷன் வருது. பூமி அதே சூரியனை சுத்தி வரும்போது சீசனல் வேரியேஷன் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சீசனல் வேரியேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிக்கும்போது வந்து நமக்கு வந்து வின்டர், சம்மர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சூரியன் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கு, அதுல எந்த இதுவும் இல்ல. சூரியன் அது பாட்டுல இருந்து ஒளியை விட்டுட்டே இருக்கு. ஆனா பூமி வந்து சூரியனை சுத்தி வரும்போது அது வந்து நேரா சுத்துச்சு அப்படின்னா, பூமி இப்படி நேராவே சுத்தி இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லாம பூமி இப்ப டில்ட்டா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது பூமி டில்ட்டா இருக்கும்போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சவுத் சைடு வந்து இதுக்கு சூரியனுக்கு பக்கத்துல இருக்குது. சோ இப்ப இப்படியே வந்து பூமி சுத்தி வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்படி பூமி சுத்தி வந்துகிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா, இப்ப அதே சூரியன் அதே இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த நார்த் சைடு வந்து இது சூரியனுக்கு பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கும். சோ அதான் இந்த லொகேஷன்ல காமிச்சிருப்பாங்க. அதாவது பூமி டில்ட் ஆகி வர்றதுனால இந்த சவுத் சைடு இப்ப நமக்கு பார்க்கும்போது சூரியனுக்கு, அதாவது நார்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சவுத் சைடு வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சவுத் சைடு வந்து சூரியனை விட்டு நல்லா தள்ளி போயிடும், நல்லா தள்ளி இவ்வளவு தூரத்துக்கு போயிடும். ஆனா இந்த நார்த் சைடு வந்து சூரியனுக்கு பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கும். சோ இந்த கேப் வந்து, ஏன்னா இந்த சவுத் சைடு இவ்வளவு தூரம் தள்ளி வந்துருது, ஆனா நார்த் சைடு பக்கத்துல இருக்குது. அப்ப என்ன ஒரு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா வந்து, பூமியோட டில்டேஷனை வச்சு ஒரு இதுல ஒரு தருணத்துல வந்து பூமியோட டில்டேஷனை வச்சு ஒரு டைம் பீரியட்ல வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல நல்லா வெயில் அடிக்கும், நல்ல சூரியனோட ஒளி வரும். அதே வந்து இன்னொரு டைம் பீரியட்ல வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல நல்ல வெயில் அடிக்கும். சோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நல்ல வெயில் அடிச்சுன்னா அது நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு சம்மர், நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு அது சம்மர். அப்ப சைமல்டேனியஸா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வெயில் அடிக்குது அப்படின்னா அப்ப சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அப்ப வந்து வெயில் கம்மியா அடிக்குதுன்னு அர்த்தம். அப்ப சவுத்ல அந்த டைம் வந்து வின்டர், அதாவது வெயில் அடிக்கிறதுனால சம்மர், இங்க வந்து வெயில் கம்மியா இருக்கிறதுனால வின்டர். அதே நம்ம வந்து நார்த்ல வந்து வெயில் கம்மியா தான் அடிக்குது அப்படின்னா, நார்த்ல வெயில் கம்மியா அடிக்கும் போது அப்ப நார்த்ல அது வின்டர், அப்ப சைமல்டேனியஸா அப்ப சவுத்ல வந்து அது சம்மர். சோ இங்க இருக்கக்கூடிய மாசத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஜூன் மாசம் வெயில், ஜூலை மாசம் வெயில், மார்ச் மாசம் வெயில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயில வந்து இதா சொல்லுவோம். மார்ச் மாசம் வந்துட்டாலே வெயில் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த டைம் பீரியட் நம்ம வந்து ஜென்ரலா வந்து வெயிலுக்காக நம்ம சொல்லுவோம். சோ வந்து ஏப்ரல் மே வந்துருச்சு அப்படின்னா மே வெயில் ஜூன் வெயில்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சோ ஏன் அப்படின்னு கேட்டா அந்த டைம் பீரியட்ல பூமியோட பொசிஷன் எப்படி இருக்கும்னா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சூரிய ஒளி அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு வெயில் அதிகமா அடிக்கிற மாதிரி இருக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல. இந்தியா எங்க பார்த்தோம், நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும், நார்த் ஈஸ்டர்ன் சைடுல இருக்கும். சோ நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கறனால நம்ம அந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரோட பினாமினாக்கு வந்துரும். அதனால நமக்கு அதிகமா வந்து அந்த டைம் பீரியட்ல வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல வந்து அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த டைம்ல சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறவங்க, சவுத்ல இருக்கிறவங்க, பூமியோட சவுத்ல இருக்கிறவங்க வந்து விண்டர்ல தான் இருப்பாங்க. அப்ப இந்தியாக்குள்ள ஏன் சார் நார்த் சவுத்ல டிஃபரன்ஸ் வரல அப்படின்னா, மொத்த இந்தியாவுமே எங்க இருக்குது, மொத்த இந்தியாவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மேப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்த இந்தியாவுமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்குது. நம்ம சப்போஸ் இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் வந்து இந்த 0 டிகிரிங்கிறது ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் கரெக்ட்டா ரெண்டா பிரிக்கிற மாதிரி இருக்கும். சோ ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல நார்தர்ன் ஏரியாவும் இருக்கு, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற ஏரியாவும் இருக்கு. சோ ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். அதாவது அட் அ டைம்ல மொத்த கான்டினென்ட்டுக்கும் ஒரே மாதிரி வந்து வெயில் வந்து வராது. ஆனா மொத்த இந்தியாவும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. அதனால வந்து நமக்கு மொத்தமா நம்ம வந்து வெயில் காலம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வெயில் காலமா இருக்கும் இந்தியா ஃபுல்லா, குளிர்காலம் அப்படின்னா எல்லாமே குளிர்காலமா இருக்கும். ஆனா அந்த டிஃபரன்ஸ், ஆனா வெயில் காலம் அப்படிங்கிறதுலயே டெல்லிக்கு வர வெயில் ரொம்ப அதிகமா கடுமையா இருக்கும். அதே நமக்கு வந்து இங்க சவுத்ல நமக்கு சென்னையில வரக்கூடிய வெயிலோ இல்ல தமிழ்நாட்டுல வரக்கூடிய வெயிலோ டெல்லியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி குளிர்காலமும் டெல்லியில அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதே குளிர்காலம் நமக்கு குளிர் எப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க ரொம்ப மேல இருக்காங்க, நம்ம வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான். சோ அந்த நார்த் சவுத் டிஃபரன்ஸ் தான். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சம்மர் அப்படிங்கிறோம் எப்ப ஜூன் ஜூலை மாசத்துல. அதே டிசம்பர் மாசம் வந்துருச்சு அப்படின்னா டிசம்பர் மாசம் வந்துருச்சு ஓகே குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது யார் குளிர்காலம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் தான் குளிர்காலம். அதே சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அது வந்து சம்மர் சீசன்
விஷயம் தான். சோ இதெல்லாம் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து யூசுவலா வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னாலே வந்து பனி மூட்டம், அந்த பனியா இருக்கிறது, யூரோப்ல வந்து அந்த பனி பொழிவது, இது எல்லாமே வந்து யூஸ்வலா நமக்கு மைண்ட்ல வரும் கிறிஸ்மஸ் அப்படின்னு நமக்கு சொல்லும் போது. ஏன்னா நம்ம நிறைய வந்து ஹாலிவுட் மூவிஸ்லாம் அந்த மாதிரி தான் ப்ரோமோட் பண்ணிருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து இங்கிலாண்டை வச்சு பார்க்கும்போது மட்டும் தான் அது கரெக்டா இருக்கும். அதே கிறிஸ்மஸ் ஆஸ்திரேலியால எப்ப இருக்குன்னு பார்த்தா, ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் மாசத்துல வருது. இப்ப டிசம்பர் மாசத்துல கிறிஸ்மஸ் வரும்போது அதே ஆஸ்திரேலியால என்ன பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ஆஸ்திரேலியா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கு. ஆஸ்திரேலியன் கான்டினென்ட் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கும்போது டிசம்பர் மாசம் ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்டுக்கு வந்து வெயில் காலம். அப்ப ஆஸ்திரேலியன் கான்டினென்ட் கிறிஸ்மஸ் வந்து வெயில்ல கொண்டாடுற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து டிஃபரன்ஸ் என்னன்னா வந்துட்டு நமக்கு டிஃபரன்ஸ் வந்து எந்த ஹெமிஸ்பியர்ல அவங்க இருக்காங்க, நார்த்ல இருக்காங்களா சவுத்ல இருக்காங்களா அப்படிங்கறத வச்சுதான் அவங்களுக்கு வந்து என்ன வரும், அவங்களுக்கு வந்து அது வந்து வெயில் காலமா இல்ல குளிர்காலமா அப்படிங்கிறது. சோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு 2 காலம் இருக்கு. அதாவது இந்த மொத்த இதுவும் நம்ம வந்து 12 மாசம் நம்ம சொல்றோம். நம்மளுடைய ஒரு வருஷ கணக்கு 12 மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப 12 மாசத்துல உங்களுக்கு 4 டயக்ராம் காட்சிருக்காங்க. அதாவது 4 டிஃபரெண்ட் சீசன் சொல்றாங்க. சோ அப்ப ஒவ்வொரு சீசனும் 3 மாசம் இருக்கும் அப்படிங்கிற கணக்கு இப்ப 12 3 நாள் நீங்க வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சீசன் கிடைக்கும். சோ ஒவ்வொரு சீசனும் 3 மாசம் இருக்கும். சோ டிசம்பர்ல இருந்து இங்க மார்ச் போறது, டிசம்பர்ல இருந்து இங்க மார்ச் போகும்போது பாத்தீங்கன்னா இங்க ஜனவரி பிப்ரவரி விட்டு மார்ச் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து ஸ்ப்ரிங் வந்துடும். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மே, இது ரெண்டுக்கு அப்புறம் வந்து ஜூன் வந்துடும். ஜூலை ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பர் வந்துடும். அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் வந்துடும். சோ அந்த 12 மந்த்ஸ் வந்து கணக்கு வந்து கரெக்டா வரும். சோ இந்த 12 மந்த்ஸ்ல வந்து இந்த சீசன் வந்து மாறுறது வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படிங்கும்போது 2 விஷயத்தை மெயினா பொறுத்து இருக்கு. ஒன்னு எர்த்தோட டில்டேஷன். இதுல நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த நார்த் சவுத் டிஃபரன்ஸ் வர காரணமே எர்த்தோட டில்டேஷன் தான். எர்த் டில்ட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா வந்து அது டிசம்பரா இருந்தாலும் சரி ஜூனா இருந்தாலும் சரி ஒரே மாதிரிதான் நார்த் சவுத்ல வந்து இங்கிட்டு இருந்திருந்தாலும் நார்த்லயும் ஒரே வெயில் கிடைச்சி, நார்த்துக்கு சவுத்துக்கு ஒரே மாதிரி வெயில் அடிச்சிருக்கும், இங்கிட்டு இருந்தாலும் நார்த் சவுத்துக்கு ஒரே வெயில் அடிச்சிருக்கும். ஆனா டில்ட்டா இருக்கிறதுனால இப்படி இருக்கிறதுனால வந்து இப்ப இங்க இந்த பொசிஷன்ல இருக்கும்போது ஒரு பக்கம் வெயில் அதிகமா படுது, ஒரு பக்கம் தூரமா இருக்கிறதுனால கம்மியா படுது. அதே இந்த பொசிஷன் இப்படி வந்ததுக்கு அப்புறம் சூரியன் நடுவில் வச்சு சுத்தி வந்ததுக்கு அப்புறம் இங்க அதிகமா வெயில் படுது, இங்க கம்மியா படுது. சோ இந்த டில்டேஷன் தான் வந்து மெயினா சீசன் உருவாக்குது. அதே மாதிரி டில்டேஷன் மட்டும்தான் உருவாக்குதான்னு கேட்டா கூடவே ரெவல்யூஷனும் இருக்குது. சோ பூமி வந்து டில்ட் ஆகி சூரியனை சுத்தி வர்றதுனால சீசன்ஸ் உருவாக்குது. அதுல மெயினா 4 சீசன் சொல்றோம். ஒன்னு என்னன்னா வந்து டிசம்பர்ல வர்றத வந்து நமக்கு வந்து வின்டர் சாலிஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இது ஜூன்ல வர்றத வந்து சம்மர் சாலிஸ்டிஸ் சொல்றோம். சோ நம்ம வந்து ஜூன்ல வரும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு தானே சம்மர் இருக்கு, சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு வின்டர் தானே இருக்கு, அப்புறம் நம்ம சம்மர்னு மட்டும் சொல்றோம் அப்படிங்கும்போது பொதுவாகவே வந்து சீசனை சொல்லும் போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரை மட்டுமே மையமா வச்சு சொல்லிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சீசன்ஸ் இந்த ஜியோகிராபி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டடீஸா கன்வெர்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஆவணப்படுத்தப்பட்டு இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டடீஸா மாத்தும் போதும் பிளஸ் ப்ராப்பரா வந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போதும் வந்து யார் உலகத்தை டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அப்ப பிரிட்டிஷ் தான் வந்து அவங்களோட காலனி அதிகாரத்துல, அதாவது இந்தியாவில் எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணாங்களோ அது மாதிரி உலகம் ஃபுல்லா நிறைய இடத்துல ஆட்சி பண்ணாங்க. அதனால நிறைய இந்த மாதிரி சயின்டிபிக் டேட்டாஸ் எல்லாமே பிரிட்டிஷ் மையமா வச்சோம், இங்கிலாந்து மையமா வச்சோம், யுஎஸ் மையமா வச்சுமே தான் ஒரு சில காலங்கள்ல வாழ்ந்து வந்துச்சு. அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு முன்னாடி வரைக்குமே இங்கிலாந்து மையமா வச்சு தான் எல்லாமே கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கிரீன்விச் மெரிடியனோட 0 டிகிரி அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஏன்னு கேட்டா அவங்க கால்குலேட் பண்ணதுனால அவங்கள மையமா வச்சு எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிச்சாங்க. அதனால நம்ம அதை வந்து வேர்ல்ட் லெவல்ல அதை வந்து அதே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ அதனால நம்ம படிக்கும் போது அந்த மாதிரி சொல்லிடும். சோ ஜென்ரலா வந்து உலகத்துக்கு நம்ம வந்து வேர்ல்ட்ல வந்து ஜென்ரலா நமக்கு வந்து ஒரு மந்த் கொடுத்து வந்து இது என்ன இது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சீசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மந்த்துக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன சீசன் இருக்குமோ அதுதான் நம்ம ஜெனரலா சொல்லணும். அது ஸ்பெசிஃபிக்கா நார்த்ல என்ன சவுத்ல என்ன கேட்டா நம்ம ஸ்பெசிஃபிக்கா உள்ள வந்து நார்த்ல வந்து அது சம்மர் சவுத்ல வின்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். சோ இதான் சீசன்ஸ். சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் இதை மெயினா வச்சுதான் நமக்கு சீசன்ஸ் இருக்கு. பிளஸ் டில்டேஷன் 23 டிகிரி இதுல வந்து எர்த் டில்ட்டா இருக்கனால நமக்கு சீசன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா வந்துகிட்டு இருக்கு. சோ இதுல நமக்கு சொல்லும் போதுதான் வந்து சாலிஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதா நம்ம வந்து சொல்றது. இதுல நமக்கு இந்த மார்ச் அண்ட் செப்டம்பர்ல இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூமி ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்து வெயில் ரிசீவ் வர மாதிரி இருக்கும். அதனால ஒரே மாதிரியான சீசன் தான் இருக்கும் அப்படிங்கறதுனால அது வந்து சம்மர் சாலிஸ்டிஸ் அண்ட் வின்டர் சாலிஸ்டிஸ். இது ரொம்ப உள்ள இன்டீரியர் போய் சீசன் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அதை பத்தி ஒரு சில பேசிக் டேட்டா வந்து நம்ம கிளைமேட் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது கிளைமேட்ல நம்ம படிப்போம். சோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த டிசம்பர்ல இருக்கக்கூடிய வின்டர் சாலிஸ்டிஸோட டைம் பீரியடும் ஜூன் சம்மர் சாலிஸ்டிஸ் டைம் பீரியட் இந்த டேட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. இந்த டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. அதே தமிழ்ல நம்ம சொல்லும்போது நம்ம வந்து கற்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேணி அண்ட் முதுவேணில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 காலமா வந்து இதாவது இங்க 4 காலமா சொல்றத தமிழ் இதுல சொல்லும்போது 6 காலமா வந்து வேறுபடுத்தி சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சீசனோட சேர்த்து வந்து வேற ஏதாவது வந்து இந்த சீசன் இந்த கிளைமேட் இதெல்லாம் இது பண்றதுக்கு பிளஸ் பூமியோட லொகேஷன் வச்சு வேற ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு கேட்டா இன்னொரு ஒரு முக்கியமான சேஞ்சும் இருக்குது. யூசுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பூமியில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு
பூமி வந்து சூரியனை சுத்தி வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சூரியன் இருக்கு அப்படின்னு வச்சோம்னா பூமி வந்து இப்படி சுத்தி வந்தா இது சர்க்குலர் ஆர்பிட். ஆனா பூமி இந்த மாதிரி சுத்தி வர்றது கிடையாது. இப்ப சூரியன் இங்க இருக்கு அப்படின்னா வந்துட்டு பூமி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் சுத்தி வருது. இந்த மாதிரி வந்து ஒரு எலிப்ஸ் மாதிரி தான் வந்து பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்லயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு இடம் வந்து இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு இடம் வந்து பூமி வந்து சூரியனை சுத்தி வரும்போது ஒரு இடம் வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு இடம் வந்து சூரியன்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி தான் பூமி சுத்தி வருது. சோ அததான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டயகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜனவரி 30 ஜான் 30ல இருக்கும்போது அதை பெரிலியன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெரிலியன் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கும்போது பூமி வந்து பெரிலியன் அப்படிங்கிற ஜான் 3 அந்த பொசிஷன்ல இருக்கும்போது சூரியனுக்கு ரொம்ப பக்கமான ஒரு டேட் வந்து அந்த டேட் தான். சூரியனுக்கு ரொம்ப பக்கமா வர்றது அந்த டேட் தான். சோ அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த அதாவது ஜான் 3ல வந்து பெரிலியன் அப்படிங்கிற இந்த பொசிஷன்ல அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வருது. அதே வந்து நமக்கு சூரியனுக்கு ஜூன் 21 வரும்போது ஜூன் 21 டு ஜூலை 4 மெயினா வந்து ஜூலை 4 நம்ம ஜூன் 21ல சோ ஜான் 3 இந்த பொசிஷன்ல இருக்கும்போது பெரிலியன் சோ சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து பூமி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே சுத்தி வரும்போது பூமி வந்து சூரியனை சுத்தி வரும்போது இங்க ஜூலை 4ல வந்து அப்பீலியன் அதாவது வந்து இதுல இருந்து சூரியன்ல இருந்து ரொம்ப அதிகமான தூரமான டிஸ்டன்ஸ்ல வந்து பூமி இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பொசிஷன் இந்த ரெண்டு பொசிஷன் தான் பெரிலியன் அப்பீலியன் சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்கு அப்படின்னா வந்து பூமி வந்து ஒரு சர்க்குலர் பாத்துல சூரியன் நடுவுல இருந்து பூமி ஒரு சர்க்குலர் பாத்துல சுத்தி வந்திருந்தா இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்காது. ஏன்னு கேட்டா வந்து எல்லா இடத்துலயுமே ஒரே டிஸ்டன்ஸ்ல வந்து பூமி சூரியன்ல இருந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அப்படி அந்த ரெவல்யூஷன்ல வந்து அப்படி இல்லாம அது ஒரு எலிப்டிக்கல்ல இப்படி சுத்தி வர்றதுனால எலிப்டிக்கல்ல இப்படி சுத்தி வர்றதுனால அதே சமயத்துல அது எலிப்டிக்கல்ல இருக்கும்போது சூரியன் வந்து கொஞ்சம் நடு சென்டர் பார்ட் இல்லாம அதாவது சென்டரா இருந்தா இந்த பொசிஷன்ல தான் வந்து சூரியன் இருந்துக்கணும். ஆனா இதுல இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜான் 3ல வந்து நம்ம வந்து பெரிலியன் அதாவது சூரியனுக்கு கொஞ்சம் பக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதே ஜூலை 4ல நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸா போன மாதிரி இருக்குது. சோ இதுதான் வந்து பூமியோட ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன்ல மெயினா நம்ம வந்து பூமியோட எக்ஸாக்ட் பொசிஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ இப்போ வந்து நம்ம பூமிக்குள்ள உள்ள போய் ஜெனரலா சில பேசிக் டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சில இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூமியில வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் வந்து பூமியோட லேண்ட் ஃபார்ம்ல வந்ததுக்கு அப்புறம் பூமிக்கு மேல நமக்கு வந்து ஒரு காற்று மண்டலம் இருக்கும். சோ இதுதான் வந்து வளிமண்டலம் இல்ல காற்று மண்டலம் அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கிளைமேட்டாலஜில பார்ப்போம். சோ இப்போ பூமியோட சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸை பத்தியும் சில ஜெனரல் ஃபேக்ட்ஸை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இடங்களை வந்து முக்கியமா இதா வந்து ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க 3 இடமா பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா வந்து மவுண்டைன் பிளாட்டியூ அண்ட் பிளைன்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதாவது மவுண்டைன் அப்படிங்கிறது மலைப்பகுதி மலை எப்படி நம்ம மலையில வந்து ஏறுறோமோ அதை வந்து மவுண்டைன் அப்படிம்பாங்க. அதே அந்த மலைகள் வந்து கொஞ்சம் எலவேட்டடா இருந்து கொஞ்சம் இதா வந்து அதாவது இந்த மலையை கட் பண்ணி எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மலையை எப்படி வந்து மேல் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் எலவேட்டடா இருந்து கொஞ்சம் எலவேட்டட்னா கொஞ்சம் இதாக ஹைட்ல இருந்து கொஞ்சம் இங்க வந்து நடுவுல வந்து கொஞ்சம் ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா இத பிளாட்டியூ அப்படிம்பாங்க. கடைசியில கீழே வந்து தரைமட்டமா இருக்கக்கூடிய ஏரியா வந்து பிளைன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மவுண்டைன் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து நம்ம வந்து நீல்கிரிஸ் சொல்லலாம், ஹிமாலயா சொல்லலாம், இது நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இதுங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். பிளாட்டியூ அப்படின்னு சொல்லும் போது நம்ம இருக்கக்கூடிய டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுல வந்து அதாவது இந்தியாவோட சென்ட்ரல்ல இருந்து சவுத் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பிளாட்டியூ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த இது எல்லாத்தையுமே வந்து பிளாட்டியூ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பிளைன் அப்படிங்கும் போது கோஸ்டல் ரீஜனை வந்து ஜெனரலா பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்தியாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வந்து இந்தியாவோட மேப்ல இந்த சதர்ன் மேப் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க மவுண்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஹிமாலயாஸ்ல வந்து இங்க மவுண்டன்ஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சா இருந்துட்டே இருக்குது. அது நார்த் ஈஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் இருந்துட்டே இருக்கு. அதே இங்க நமக்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு மலை தொடர்ச்சி வந்து இங்க நமக்கு 2 மலை தொடர்ச்சி இருக்குது. சோ ஆனா இந்த சென்ட்ரல் ஏரியாவில பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவை தான் வந்து டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் வந்து கொஞ்சம் மேல வந்து எலிவேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டெக்கான் பிளாட்டியூல இருந்து நம்ம கீழே இந்த டெக்கான் பிளாட்டியூ இந்த பக்கம் வந்து இது ஈஸ்டர்ன் காட்ஸோட சேர்ந்து இருக்கு. இந்த டெக்கான் பிளாட்டியூ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் காட்ஸோட சேர்ந்தாப்புல இருக்குது. சோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸை தாண்டி இந்த பக்கமோ இல்ல வெஸ்டர்ன் காட்ஸை தாண்டி இந்த பக்கமோ நம்ம வந்துட்டோம்னா இந்த ஏரியா இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை தான் வந்து கோஸ்டல் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தோம்னா பிளெயின் மாதிரி இருக்கும்.
சோ யூஸ்வலா இந்த லேண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல வந்து ஒரு பெரிய மலை மாதிரி ஒண்ணு வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த மலை வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஒரு நாள் நான் சொல்றது வந்து இங்க 1000 வருஷமா ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் கழிச்சு இந்த மலை இப்படி மலை அப்படின்னு இருக்கிறதுல வந்து மவுண்டைன் இருக்கிறதுல மேல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல அரிச்சிட்டு காத்துலயும் தண்ணியிலையும் அதாவது மழை பெய்யறதுலயும் அரிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னா இந்த மேல இருக்க பகுதி அப்படியே குறைஞ்சு இப்படி இங்க ஒரு பெரிய ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஊரே இருக்கிற மாதிரி ஒரு லேண்ட் ஃபார்ம் வந்து உருவாகிடும். ஆனா கொஞ்சம் கீழே தரமட்டத்துல இருந்து கொஞ்சம் மேல ஏறி இருக்கும். பட் வந்து ஒரு ஊரே இருக்கிற மாதிரி வந்து ஒரு லேண்ட் ஃபார்ம் உருவாகும். சோ இதை பிளாட்டி அப்படிங்காங்க. இதுவும் கொஞ்ச நாள்ல வந்து மழை பெஞ்சு இல்ல காத்து அடிச்சு போய் பிளைன் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதே தரவெளி அப்படின்னு சொல்லிட்டு பிளைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளைன்ஸா இருக்கிறது தான் வந்து எப்பவுமே நமக்கு அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிளைன்ஸா இருந்தா வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் பண்றது ரொம்ப ஈஸி. சோ இந்த பிளாட்டியூஸ் அப்படிங்கறதுல ஜெனரலா பார்த்தோம்னா ஒரு மலையில இருந்து உடைஞ்சு பிளாட்டியூஸா வரதுனால இந்த பிளாட்டியூ ஏரியால மினரல் வெல்ஸ் அதிகமா இருக்கும். சோ இந்த டெக்கான் பிளாட்டியூ ஃபுல்லாவே நமக்கு மினரல் வெல்ஸ் அதிகமா இருக்குது. அதே மலை பிரதேசத்துல அதாவது மவுண்டன்ஸ் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய நேச்சுரல் வெஜிடேஷன் அதிகமா இருக்கும். நேச்சுரல் வெஜிடேஷன்னா வந்து ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். சோ நம்மளுடைய மவுண்டன் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரலா ஹிமாலயா சொல்லுவோம். சோ இந்த உங்களுக்கு டயக்ராம் நீங்க காமிச்சிருக்கே அதான் ஒரு மலையை உடைச்சு நடுவில் உள்ள ஏரியால இருக்கிற மாதிரி இருந்தா அதை வந்து பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில தரைவெளியா வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஜெனரலா இடத்துல கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ். இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்து ஏதாவது ஒண்ணு மாறி மாறி வந்து ஒவ்வொரு பூமியோட ஒவ்வொரு இடத்துலயுமே இருந்துட்டே இருக்குது. சோ அடுத்து நம்ம வந்து மெயினா நமக்கு இந்த ஜெனரலா ஸ்கூல்ல படிச்சிருப்போம் கான்டினென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏஷியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகான்னு சொல்லி. சோ இதுல மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிகா வந்து நம்ம கீழே ஃபுல்லா டாமினேட் பண்ணிருக்கோம். இதுல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 0 டிகிரி ஈக்குவேட்டர் இங்க போகுது. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் தான் வந்து 0 டிகிரி ஈக்குவேட்டர்ல வந்து 0 டிகிரி ஈக்குவேட்டரால இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் வந்து ஓரளவு வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு காமிச்சிருக்க இந்த லைன் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், அதே கீழே காமிச்சிருக்க இந்த லைன் வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். சோ வந்து இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல மட்டும் தான் டிராபிக் ஆஃப் கேன்சர் மேல 23.5 டிகிரி நார்த் டிராபிக் ஆஃப் கேன்சர். சோ அதாவது 23 டிகிரி நார்த் இந்த பிளஸ் 23.5 டிகிரி சவுத் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் பிளஸ் ஈக்குவேட்டர் 0 டிகிரி. இது மூணு பாஸ் ஆகக்கூடிய ஒரு கான்டினென்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் மட்டும் தான். அதுக்கு அடுத்து வந்து லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஏஷியன் கான்டினென்ட் சொல்லுவோம். சோ ஏஷியன் கான்டினென்ட்ல ஒரு சப் கான்டினென்ட்டா வந்து நம்ம இந்தியாவே சொல்லுவோம். சோ அதுக்கு அடுத்து வந்து ஆஸ்திரேலியா வந்து ஃபுல்லா வந்து ஒரு தனி கான்டினென்ட், அதாவது ஒரு ஐலாண்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐலாண்டா இருந்தாலும் தனி கான்டினென்ட் வந்து ஆஸ்திரேலியன் கான்டினென்ட் அப்படின்னு இருக்கு. இது நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட். அதுக்கு அடுத்து கீழே வந்து நமக்கு இங்கே சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் வந்து இருக்குது. சோ அண்ட் யூரோப் அண்ட் அண்டார்டிகன் கான்டினென்ட். சோ அண்டார்டிகா கான்டினென்ட் தான் வந்து இன்ஹாபிட்டட், அதாவது வந்து அங்க யாரும் வந்து போய் அதிகமா வந்து ஹியூமன் இது யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அத வந்து அண்டார்டிகன் கான்டினென்ட்ல சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இது கான்டினென்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கு அதே ஓஷன்ஸ் வந்தோம்னா மெயினான ஓஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேல வந்து ஆர்டிக் ஓஷன், இந்த ஆர்டிக் ரீஜன் ஃபுல்லா வந்து ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா இந்த எஸ் மாதிரி வரக்கூடிய ஏரியா ஃபுல்லா அட்லாண்டிக் ஓஷன். சோ ஹையஸ்ட் ஓஷன், பிக்கஸ்ட் ஓஷன் இல்ல ஹையஸ்ட் ஓஷன் அப்படிங்கிறது இந்த பெசிபிக் ஓஷன். அதாவது இந்த பெசிபிக் பாத்தீங்கன்னா பூமி இதா இருக்கிறதுனால, பூமி வந்து இப்படி பந்து மாதிரி சுத்தி இருக்கிறதுனால இந்த பெசிபிக் ஓஷன்ங்கிறது நமக்கு இந்த ரெண்டு பக்கமும் காமிச்சிருப்பாங்க. சோ லார்ஜஸ்ட் ஓஷன் இல்ல ஹையஸ்ட் ஓஷன், பெரிய ஓஷன் வந்து பெசிபிக் ஓஷன். அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் அதிகமான ஒரு பெரிய ஓஷனா இருக்கிறது, அதாவது பெசிபிக் ஓஷனுக்கு அடுத்து ஓரளவு வந்து இதுல இருக்கிறது வந்து அட்லாண்டிக் செகண்ட் லார்ஜஸ்ட் இருந்தாலும் அதுக்கு அடுத்து வந்து முக்கியமான ஓஷன் வந்து இந்தியன் ஓஷன். நம்மளோட இதுல நேம் கருத்து வர இந்தியன் ஓஷன் வந்துரும். சோ இது ஓஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் கான்டினென்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். சோ அதே மாதிரி வந்து நம்ம இது பெசிபிக் ஓஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டீப்பஸ்ட் ட்ரென்ச்சா மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது டீப் ட்ரென்ச் அப்படின்னா வந்து ஒரு பெரிய வந்து குழி மாதிரி, அதாவது இது இந்த மரியானா ட்ரென்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டருக்கு ஒரு டீப்பஸ்ட் குழி மாதிரி. ஒரு கிணறு 11 கிலோமீட்டருக்கு ஆழம் தோணுனா எப்படி இருக்கும், அது 11 கிலோமீட்டர் அப்படிங்கன்னா அதோட ஆழம் 11 கிலோமீட்டர். அப்ப அதோட பிரெத் எவ்வளவு இருக்கும், அதோட கிணறுடைய சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்துங்க. அந்த மாதிரி இது நம்ம கிணறே சொல்ல முடியாது, ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஹிமாலயத்துக்கு உள்ள வச்சாலே நம்மளால அது உள்ள வச்சிட முடியும். ஏன்னா ஹிமாலயோட ஹைட்டே வந்து 8000 மீட்டர்ஸ், அதாவது 8 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 8.8 கிலோமீட்டர் தான் ஹிமாலயோட ஹைட். ஆனா மரியானா ட்ரென்ச்சோட ஹைட் பாத்தீங்கன்னா வந்து 11 கிலோமீட்டர் வரும். சோ வந்து மரியானா ட்ரென்ச் அவ்வளவு பெரிய குழியா இருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதான் டீப்பஸ்ட் ட்ரென்ச். அது எங்க இருக்குன்னா பெசிபிக் ஓஷன்ல இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், ஜியோகிராஃபில சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெனின்சுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெனின்சுலானா வேற ஒண்ணு கிடையாது, மூணு பக்கம் கடல், மூணு பக்கம் கடலா இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து நிலமா இருந்தா அதுதான் வந்து நம்ம பெனின்சுலா அப்படிங்கிறோம். சோ இந்தியாவுடைய சதன் பார்ட்டே வந்து ஒரு பெனின்சுலா தான். ஏன்னா வந்து இது ட்ரையாங்கிள் ஷேப்ல நீங்க பாத்தீங்கன்னா மூணு பக்கம் கடல் இருக்கு, மூணு பக்கம் தண்ணி இருக்குது, நடுவுல ஒரு பக்கம் மட்டும் லேண்ட் இருக்குது. இதுதான் பெனின்சுலா அப்படிங்கிறோம். நாலு பக்கமும் கடல் வந்து நடுவுல மட்டும் லேண்ட் இருந்தா அது ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா மூணு பக்கம் கடல் இருந்து ஒரு பக்கம் லேண்ட் இருந்துச்சு, ஃபுல்லாவே லேண்ட் இருந்தா அதை பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஸ்ட்ரெயிட். இந்த ஸ்ட்ரெயிட்ங்கிறது இந்தியால சொல்லிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலே ஒண்ணு வந்து ஃபேமஸா சொல்லுவாங்க.
அதாவது ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு பெரிய இது சி ஏரியாவை ரெண்டு பெரிய சி ஏரியாவை இது பண்ணக்கூடிய கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சி ஏரியாவை தான் வந்து ரெண்டு பெரிய சி ஏரியா லேண்ட் ஏரியா சாரி ரெண்டு பெரிய சி ஏரியா இந்த ரெண்டு பெரிய சி ஏரியா இல்ல ஓஷன் ரெண்டு பெரிய ஓஷன் இருக்கு அந்த ரெண்டு பெரிய வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணக்கூடிய சின்ன வாட்டர் பாடியை தான் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது நமக்கு இங்க வந்து பார்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்க் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாம்பன் அதாவது தமிழ்நாட்டுல வந்து ராமேஸ்வரம் பாம்பன் அந்த லொகேஷன்ல இருந்து ஸ்ரீலங்காக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடியை தான் பார்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா இது நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பே ஆஃப் பெங்கால் பெரிய சி இது. அதே வந்து இது நமக்கு இந்த பக்கம் அரேபியன் சி இருக்கு, கீழே வந்து இந்தியன் ஓஷன் ஃபுல்லாவே இருக்குது. சோ இந்த இந்தியன் ஓஷனையும் இந்த பே ஆஃப் பெங்காலையும் வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த சின்ன நேரோ சீயை தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளோட சீயை வந்து பார்க் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற பேர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இதான் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு வச்சு பெங்கால்ல இருக்கக்கூடிய பே அப்படிங்கிறதுனால பே ஆஃப் பெங்கால்னு அதுக்கு பேர் வந்துச்சு. இந்த பே அப்படின்னா என்னன்னா வந்து இந்த மாதிரி தண்ணி போய் இந்த ஒரு லார்ஜ் ஏரியால வந்து ஒரு வாய் மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெரிய வாய் அங்க வச்ச மாதிரி இருக்கா, லார்ஜ் ஏரியாவில் தண்ணி இந்த மாதிரி போச்சு அப்படின்னா அதை பே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஷார்ட் ஏரியால நமக்கு வந்து தண்ணி போனுச்சு அப்படின்னா அதை வந்து கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்க சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா இதுதான் சவுதி அரேபியா வந்து இந்த மாதிரி சவுதி அரேபியா காமிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து சவுதி அரேபியாக்கும் இதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாஸ்க்கும் நடுவில் பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி சவுதி அரேபியாக்கும் இந்த பக்கம் நமக்கு வந்து ஆப்பிரிக்கா இருக்கும். ஆப்பிரிக்கா இருக்கும்போது அந்த வேர்ல்டு மேப்ல நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன வந்து வாட்டர் பாடி வந்து சின்ன ஏரியாக்குள்ள ஒரு வாட்டர் பாடி போற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து இங்க நமக்கு இந்த ஏரியால வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வர்றது இந்த ரெண்டு ஒரு இது சவுதி அரேபியாக்கு நடுவுல வந்து இங்க பே பார்த்தோம்னா நம்மளோட பே ஆஃப் பெங்கால் பார்த்தோம்னா பெரிய வாட்டர் பாடியோ பெரிய வாய் திறந்த மாதிரி இருக்கும். அதே இங்க வாயை மூடி வச்ச மாதிரி வந்து சின்ன இடத்துல வந்து லேண்ட் சின்ன ஒரு இதுல வந்து சி உள்ள ஓடுற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அது இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். அதனாலதான் வந்து அந்த ஏரியா வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அந்த மாதிரி இருந்தா அது கல்ஃப்னு சொல்றோம். இந்த மாதிரி பெரிய ஏரியால வந்து பெரிய லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ற மாதிரி தண்ணி ஓடுனா அதை வந்து நம்ம பே அப்படிங்கிறோம். அதே சின்ன ஏரியா ரெண்டு பக்கம் லேண்ட் வச்சு நடுவில் தண்ணி வந்து அதை கவர் பண்ற மாதிரி ஓட்டா அதை வந்து நம்ம கல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அடுத்து நம்ம வந்து இஸ்தமஸ் எப்படி வந்து ஸ்ட்ரைட் அதாவது ஒரு ரெண்டு லார்ஜ் வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ற ஒரு சின்ன பாடியை வந்து நம்ம ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ரெண்டு லார்ஜ் லேண்ட் ஏரியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய சின்ன லேண்ட் ஏரியாவை வந்து இஸ்தமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்தமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பனாமா நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்டுக்கும் சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன லேண்ட் ஏரியா அதான் இங்க காமிச்சிருப்பாங்க. சோ இது ரெண்டு பெரிய லார்ஜ் லேண்ட் ஏரியா இருக்கு, அதை கனெக்ட் பண்ணக்கூடிய சின்ன லேண்ட் ஏரியாவை வந்து இஸ்தமஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஸ்ட்ரைட் அப்படின்னா ஸ்ட்ரைட் இஸ்தமஸ் ஆப்போசிட் மாதிரி. ஸ்ட்ரைட் அப்படின்னா ரெண்டு பெரிய வாட்டர் பாடி கனெக்ட் பண்ண சின்ன வாட்டர் பாடி. இஸ்தமஸ் அப்படின்னா வந்து ரெண்டு பெரிய லேண்ட் ஏரியாவை கனெக்ட் பண்ண சின்ன லேண்ட் ஏரியா. சோ இதான் ஸ்ட்ரைட்டும் இஸ்தமஸும் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். பேயும் கல்ஃபும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கும். பேனா வந்து ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணி வர வாட்டர் பாடி, கல்ஃப் அப்படின்னா ஒரு சின்ன ஏரியாக்குள்ள வரக்கூடிய வாட்டர் பாடி. சோ இதான் நமக்கு ஜியோகிராபிக்கலா யூசுவலா வரக்கூடிய டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் வச்சு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு क्वेश्चंस கேட்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிறேங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் நமக்கு தெரியும் ஏசியா, செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் வந்து ஆப்பிரிக்கா வரும். லாங்கஸ்ட் ரிவர் அப்படிங்கிறது நம்ம நைல் நதி வந்து லாங்கஸ்ட் ரிவர், அதாவது தூரம் அளவுல பார்த்தோம்னா லாங்கஸ்ட் ரிவர் நைல் நதி சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர்ங்கிறது பிரம்மபுத்திரா நம்ம வந்து சொல்லுவோம். பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஹிமாலயன் இதுல ஆரிஜினேட் ஆகி அப்படியே வந்து நமக்கு சைனா வழியா ஓடி அங்க நமக்கு இதுல வந்து அதாவது இந்தியாவுடைய இதுல வந்து ஒரு யூட்டர்ன் ஒன்று போட்டு நம்சா பர்வா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் யூட்டர்ன் போட்டு திரும்ப வந்து பங்களாதேஷ் வழியா வந்து திரும்ப இந்தியாவுக்குள்ள வர மாதிரி வரும். அது வந்து ஆரிஜின் ஆறது வந்து இந்தியாவோட லேண்ட் ஏரியால, அதாவது இந்தியாவுக்கு அதாவது நேபாளுக்கு லெஃப்ட்ல நமக்கு வந்து ஆரிஜின் ஆற மாதிரி இருக்கும். ஆரிஜின் ஆகி சைனாக்குள்ள ஓடி மறுபடியும் வந்து அதாவது மான்சரோவர் லேக்ல இருந்து ஆரிஜின் ஆகி திரும்ப வந்து யூட்டர்ன் போட்டு திரும்ப இந்தியாவுக்குள்ள வர மாதிரி இருக்கும். அதோட லாங்கஸ்ட் பீரியட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பிரம்மபுத்திரா ரிவர். அதனால பிரம்மபுத்திரா ரிவர் வந்து நம்மளுடைய லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். லாங்கஸ்ட் இன் சென்ஸ் எவ்வளவு தூரம் ஓடுது அப்படிங்கிறதுனால. அதே வந்து வேர்ல்டுக்கு லாங்கஸ்ட் ரிவர் வந்து நைல் ரிவர். அதே லார்ஜஸ்ட் ரிவர் அப்படிங்கும்போது லார்ஜஸ்ட்னா எவ்வளவு லேண்ட் ஏரியா கவர் பண்ணுது, எவ்வளவு வாட்டர் பாடி வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமேசான் ரிவர் தான் லார்ஜஸ்ட் ரிவர் வேர்ல்ட்ல. சோ அந்த நேம் क्वेश्चனை பொறுத்து ஆன்சர் மாறும், நல்லா பாத்துக்கோங்க. லாங்கஸ்ட் ரிவர் கேட்டா தான் நைல சூஸ் பண்ணனும், லார்ஜஸ்ட் ரிவர்னு கேட்டா அமேசானை சூஸ் பண்ணனும். லார்ஜஸ்ட் ஹாட் டெசர்ட்னு சொல்லும்போது சஹாரா சொல்லிடுவோம். அப்ப லார்ஜஸ்ட் டெசர்ட்னு சஹாரா வராது அப்படின்னு கேட்டா லார்ஜஸ்ட் ஹாட் டெசர்ட் தான் சஹாரா. லார்ஜஸ்ட் டெசர்ட் அப்படின்னு சொன்னா நீங்க அண்டார்டிகாவை தான் சூஸ் பண்ணணும். நமக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய டெசர்ட் அப்படின்னு ஸ்கூல் புக்ல வந்து சஹாரா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து ஜென்ரலா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பார்த்தோம்னா அது வந்து சரியா வராது. டெசர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டெசர்ட் பாலைவனம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாலைவனம் சொன்னோடனே வந்து ஹாட்னஸ் ரொம்ப வந்து நமக்கு சூடா இருக்கும், நம்மளால வந்து அங்க இருக்க முடியாது, ரொம்ப சூடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பாலைவனம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வரும். ஆனா டெசர்ட் பாலைவனம் அப்படிங்கறதோட டெசர்ட் அப்படிங்கறதோட ஆக்சுவல் மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெசர்ட் அப்படின்னா எங்க மனிதனால வாழ்றது கஷ்டம், எங்க வாழ முடியாதோ அதை தான் டெசர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்போ வந்து சஹாராங்கிறது ஹாட் டெசர்ட், அண்டார்டிகாங்கிறது கோல்டு டெசர்ட். சோ லார்ஜஸ்ட் டெசர்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டா அண்டார்டிகா தானே தவிர சஹாரா கிடையாது. லார்ஜஸ்ட் ஹாட் டெசர்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டா தான் சஹாரா வரும். லார்ஜஸ்ட் டெசர்ட் வந்து லார்ஜஸ்ட் லேண்ட் ஏரியா எங்க மனிதனால வாழ முடியாது அப்படின்னு கேட்டா அது அண்டார்டிகா தான். அதனால லார்ஜஸ்ட் டெசர்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னா லார்ஜஸ்ட் டெசர்ட்டோ கோல்டு டெசர்ட்டோ அது வந்து அண்டார்டிகா தான். லார்ஜஸ்ட் ஹாட் டெசர்ட்னா தான் சஹாரா வரும். சோ லார்ஜஸ்ட் கோல்டு டெசர்ட் நமக்கு அண்டார்டிகா வரும். லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச், லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச்னா பெரிய மலை தொடர்ச்சியா வந்து கண்டினியூஸா வரக்கூடிய மவுண்டைன் செயின் வந்து அதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையா வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்குது. அது ஆண்டஸ் மலை வந்து அதான் வந்து லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச். அடுத்து வந்து ஐலாண்ட் கான்டினென்ட் வந்து ஆஸ்திரேலியா. இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்து வந்து இப்ப ஜெனரலா வந்து சில இது இம்பார்ட்டண்டா வந்து வரக்கூடிய கொஸ்டின் ஏரியாவை பார்த்தோம் அப்படின்னா வந்து எர்த்குவேக், அதாவது வந்து பூகம்பம், இதை பத்தி நம்ம பார்க்கணும். சோ எர்த்குவேக், வல்கனோ, சுனாமி இது மூணு வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் எடுத்தோம் அப்படின்னா வந்து பூகம்பம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நடுவுல பூமிக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு சின்ன கிராக், பூமியோட மேல இருக்கக்கூடிய தட்டு வந்து கண்டினியூஸா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூவ்மெண்ட் நடக்கிறதுனால வந்து திடீர்னு ஒரு ஃபால்ட் உருவாகிடும், ஒரு வந்து அந்த தட்டுல வந்து ஒரு சின்ன டிஸ்லோகேஷன் உருவாகிடும். அதனால வரக்கூடிய அந்த அதிர்வு தான் வந்து நம்ம எர்த்குவேக் வேவ்ஸ் அப்படிங்கிறோம். அந்த அதிர்வு வந்து ஒரு எனர்ஜி மாதிரி, அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகி வரும்போது அந்த எனர்ஜி எப்ப வந்து பூமியில மேல வந்து அடிக்குதோ அப்ப வந்து நமக்கு எர்த்குவேக் வந்து பூமி மேல சர்ஃபேஸ்ல நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த எர்த்குவேக்கை ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் நம்ம வந்து நடுக்கமா அந்த அதிர்வு வர்ற இததான் அந்த டைம் பீரியட். எவ்வளவு நேரம் அந்த அதிர்வு இருக்கு, 10 செகண்ட் இருக்கா இல்ல வந்து 30 செகண்ட் இருக்கா அப்படிங்கிறத அந்த அதிர்வு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. பூமியோட மேல் தட்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸா நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது எப்பவுமே நடக்கிறதுதான். அப்ப வந்து கண்டினியூஸா அப்படி நடக்கும்போது அந்த அதிர்வு வளைவாலும் அந்த எர்த்குவேக்கோட வேவ்ஸும் கண்டினியூஸா வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி வரும்போது அந்த அதிர்வுகள் எல்லா அதிர்வுமே நமக்கு வந்து பாதிப்பு உருவாக்காது. எப்ப அந்த அதிர்வு வந்து கொஞ்சம் அதிகமான எனர்ஜியா வருதோ அப்பதான் வந்து அது நமக்கு வந்து பாதிப்பு உருவாக்கும். அப்பதான் நம்ம வந்து அது நமக்கு வந்து பெருசா வந்து நமக்கு நியூஸ் எல்லாமே வராது. அந்த மாதிரி அந்த அதிர்வு உருவாகுறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கிலோமீட்டர் கீழே, பூமி கீழ இருந்து ஒரு சில கிலோமீட்டர், ரொம்பலாம் இல்ல, ஒரு சில கிலோமீட்டர் கீழே அந்த கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் தான் பாத்துங்க. அதுக்குள்ளேயே வந்து அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி ஃபால்ட் உருவாச்சு அப்படின்னா அந்த அதிர்வு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இதுல முக்கியம் பாத்தீங்கன்னா எங்க அந்த ஃபால்ட் உருவாகி அந்த அதிர்வு ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோக்கஸ். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபோக்கஸ் அப்படின்னாங்க. அந்த ஃபோக்கஸ்ல வந்து இமிடியேட்டா எதை வந்து மேல இருக்கக்கூடிய இப்ப வந்து பூமி ஃபுல்லா அப்படி இருக்கு அப்படின்னா பூமி பந்து இப்படி இருக்கு அப்படின்னா இதுல நடுவுல இங்க இருந்து வந்து அந்த அதிர்வு உருவாகுது அப்படின்னா இது ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பூமி இப்படி இருக்கு, இங்க ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபோக்கஸ் வந்து மேல பூமியில இருந்து சீக்கிரம் அந்த அதிர்வு படக்கூடிய ஏரியாவை தான் எபி சென்டர்ங்கிறாங்க. ஏன்னு கேட்டா சீக்கிரம் படக்கூடிய ஏரியால தான் டக்குன்னு வந்து அடிச்சிடும். அதனால வந்து அதிகமான வந்து எனர்ஜி இது இருக்கும், அதிகமான வந்து ஃபோர்ஸ் அதிகமா அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதிகமா வந்து நமக்கு ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால அதை எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எபி சென்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது வந்து ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. HYPO அப்படின்னு வரும், ஹைப்போ சென்டர். சோ எபிசென்டர் ஆர் ஹைப்போசென்டர் அப்படிவாங்க. ஃபோக்கஸ்ங்கிறது எர்த்குவேக் ஆரிஜின் ஆகிற இடம், எபிசென்டர்ங்கிறது பூமியோட சர்ஃபேஸ், நம்ம இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல எங்க முதல்ல அந்த எர்த்குவேக் அடிக்குமோ அது வந்து எபிசென்டர் இல்ல ஹைப்போசென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வேவ்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த வேவ்ஸ் பாடி வேவ்ஸ் இல்ல சர்ஃபேஸ் வேவ்ஸ்பாங்க. அதாவது உள்ளுக்குள்ள பூமிக்குள்ளேயே அது வரும்போது அது பாடி வேவ்ஸ்பாங்க. எப்ப அது வந்து ஒன்ஸ் சர்ஃபேஸை டச் பண்ணிச்சோ அதுக்கப்புறம் அது சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த எர்த்குவேக்கோட வேவ் சொல்றது. இது எர்த்குவேக் பூகம்பம், இதை பத்தி நம்ம பாக்குறது. இதே பூகம்பம் வந்து சப்போஸ் கடலுக்கு உள்ள, அதாவது இது வந்து நமக்கு லேண்ட் ஏரியால வந்தா இது பூகம்பம் நம்ம பாக்குறோம். இதே பூகம்பம் வந்து கடலுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அதிர்வை உருவாக்குச்சு அப்படின்னா அப்ப வந்து கடலுக்கு மேல இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா, அதாவது கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா இருக்கும்ல, கடல் இந்த மாதிரி இருக்கும். அதாவது இங்க 2 கரையோரம் இருக்குது, நடுவுல ஃபுல்லா தண்ணியா இருக்குது. சோ இந்த இடத்துல எர்த்குவேக் வந்துருச்சு அப்படின்னா, கடல்ல இந்த இடத்துல எர்த்குவேக் வந்துருச்சு அப்படின்னா அதனால வந்து இந்த கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது தண்ணி இங்க இருக்குது, கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியா இருக்கும்ல, அந்த இடத்துல சில அதிர்வை உருவாக்கிச்சு அப்படின்னா இது என்ன பண்ணிடும்னா அந்த அதிர்வை இமிடியேட்டா அந்த தண்ணி மேல ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். சோ அப்ப அந்த தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸா வந்து ஓடி வரும். அப்படி ஓடி வரும்போது தான் நமக்கு வந்து கரைகள்ல அந்த தண்ணி வந்து பெரிய அலைகளா சுனாமியா வந்து வருது. சோ சுனாமி வர்றதுக்கு எர்த்குவேக் ஒன் ஆஃப் த ரீசனாவே இருக்கும். சோ எர்த்குவேக் ஒன்னு ஓஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு சுனாமி எச்சரிக்கை வர்றதுக்கு நம்ம எச்சரிக்கையா வந்து பாத்துக்கணும். அது நமக்கு வந்து சுனாமி வர்றதுக்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்கும். அதே சுனாமி வந்து எர்த்குவேக் உள்ள வந்தா மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்ல, வேற சில காரணங்களால சுனாமி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக் இல்லாம, அதாவது கடலுக்கு அடியில பூகம்பம் இல்லாம வந்து திடீர்னு ஒரு பெரிய மெட்ராய்ட், அதாவது வந்து மெட்ராய்டு வந்து நமக்கு மோதுன்னு வச்சுங்க, ஒரு பெரிய விண்கல் வந்து கடலுக்குள்ள உழுவுது அப்படின்னா அது உழுந்த அந்த ஃபோர்ஸ்ல
தண்ணியை வந்து ஒரு சில தண்ணியை வந்து தள்ளி விட்டுலாம், அதனால அந்த தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா வந்து கரையில வரும்போது சுனாமியாவும் வரலாம். சோ இதெல்லாம் சுனாமி வரக்கூடிய சான்சஸ். ஸோ எர்த்குவேக் அண்ட் சுனாமி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வல்கனோ பார்த்தோம் அப்படின்னா, வல்கனோ அப்படின்னா வந்து எரிமலை அப்படின்னு நம்ம சொல்றதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ மலைகள் மாதிரி இருக்கும், எரிமலை, எரியக்கூடிய மலை, அதான் நம்ம வந்து வல்கனோ அப்படின்னு சொல்றோம். சோ மலைகள் மாதிரி இருக்கும். இந்த மலையில உள்ள இருந்து திடீர்னு வந்து நல்லா வந்து உள்ள இருந்து திடீர்னு வந்து ஒரு தீய கக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள இருந்து வந்து ரொம்ப ஹாட் ஆகக்கூடிய மெட்டீரியல். அது என்ன அப்படின்னா வந்து லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உள்ள இருந்து இந்த மெட்டீரியல் வந்து மேக்மா எரப்ட் ஆகி வந்து வெளியில வரும்போது அது லாவாவா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள இருந்து வர்ற வரைக்கும் அது பேரு வந்து மேக்மா, MEG உள்ள இருந்து வர்ற வரைக்கும் அது பேர் மேக்மா. வந்து கக்குனதுக்கு அப்புறம் அது வெளியில தீயா வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அது பேரு லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஹாட் லாவாவா வெளியில வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு சில இது அப்படியே தண்ணி மாதிரி ஓடலாம், ஒரு சில வல்கனோ வந்து ரொம்ப ஃபோர்ஸா வெடிக்கலாம். அப்படி வெடிச்சு தீய உள்ள இருந்து ஹீட் எடுத்துட்டு வரதுனால உள்ள ஏன் அது தீ மாதிரி வருது அப்படின்னா, உள்ள இருந்து அவ்வளவு ஹீட் உள்ள இருக்கு, உள்ள அவ்வளவு வெப்பம் இருக்கிறதுனால அந்த வெப்பத்தை எடுத்துட்டு வர்றதுனால அது மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் இருந்தாலும் சரி அதெல்லாம் உருகி போய் ஒரு தீ மாதிரி நமக்கு வருது. அப்படி வெடிச்சு செதறுது. அதனாலதான் நிறைய சாம்பல், அது வெடிச்சு செதறும் போது நிறைய சாம்பல் இல்ல நிறைய தீ இதெல்லாம் கரி எல்லாமே நமக்கு வெளியில வருது. சோ இதான் வல்கனோஸ். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் வல்கனோ, டார்மன்ட் வல்கனோ அண்ட் எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் வல்கனோனா இப்பவே வந்து இப்ப எப்பவுமே வெடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வல்கனோ. அதாவது இது வந்து இன்னும் ஒரு வாரத்துல வெடிக்கலாம், ஒரு மாசத்துல வெடிக்கலாம், ஒரு வருஷத்துல வெடிக்கலாம், கண்டினியூஸா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சதுங்க, எப்ப வேணா வெடிக்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வல்கனோ தான் ஆக்டிவ் வல்கனோ. அதாவது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அது கண்டினியூஸா அந்த வெண்ட் அப்படின்னு, அதாவது அந்த பாதையில வந்து கண்டினியூஸா வந்து மேக்மா இருந்துகிட்டே இருக்கும், எப்ப வேணா அது வந்து வெளியில ஃபோர்ஸ்ஃபுல்லா விழுவலாம். அதான் ஆக்டிவ் வல்கனோ அப்படிமோ. டார்மன்ட் வல்கனோ அப்படின்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வெடிச்சிச்சு, ஆனா இப்பவும் வெடிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சிச்சு, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சிச்சு, எப்ப வேணாலும் திரும்ப அது வெடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது டார்மன்ட் வல்கனோ. எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ இது ஒரு காலத்துல வெடிச்சிச்சு, இப்ப அதெல்லாம் அந்த மாதிரி வெடிக்கிற சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ. சோ இதுதான் வந்து ஜியோகிராபிக்கலா வந்து நம்ம மெயினா வந்து ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பூமியோடைய பொசிஷன் சன்னை வச்சு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பிளஸ் பூமிக்குள்ள வந்து பூமியோட லேண்ட் ஃபார்ம்ஸ், எர்த்குவேக், வல்கனோ இதெல்லாம் பத்தி பார்த்தோம். சோ இதோட நமக்கு வந்து இந்த மாடியூல் 2 ஓட கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதாவது கிளைமேட், நெக்ஸ்ட் கிளாஸ் மாடியூல் 3ல வந்து கிளைமேட் பத்தி எல்லாமே நம்ம பார்க்கலாம். சோ நீங்க வந்து கண்டினியூஸா வந்து எல்லா சப்ஜெக்டோட கிளாஸஸ் வியூ பண்ணணும் அப்படின்னா வந்து join IKLAS.in அப்படிங்கிற எங்களுடைய இந்த இதை விசிட் பண்ணுங்க, இந்த வெப்சைட் விசிட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணா நீங்க கண்டினியூஸா வந்து எல்லா இதோட ஜியோகிராஃபி மட்டும் இல்லாம எல்லா சப்ஜெக்ட்ஸோட கிளாஸஸையும் நீங்க கண்டினியூஸா நீங்க வந்து வியூ பண்ண முடியும். தேங்க்யூ.